கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக உங்களை வரவேற்கிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் விசேஷித்த வண்ணமாய் வாழ்த்துகிறேன். திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த ஜீவார்த்தையின் வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 22வது வசனம். உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானே. இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு நிலைப்படுத்துவார். இன்றைய ஜீவவார்த்தையின் தலைப்பு நிலைப்படுத்துவார். அதாவது எந்தெந்தைக்கு உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி. பாருங்களேன், ஆண்டவர் நிலைப்படுத்துகிறார். நாம அவருடைய பிள்ளையாய் இருப்பதற்காக நம்மளை நிலைப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். நம்ம அவருடைய பிள்ளையாகத்தான் என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு நிலைப்படுத்துகிறாராம், உறுதிப்படுத்துகிறாராம். சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையா நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாங்க, கொஞ்ச நாளில் பின்மாறிடுவாங்க. ரட்சிக்கப்படுவாங்க, கொஞ்ச நாளில் பின்மாறிடுவாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க, கொஞ்ச நாளில் பின்மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அநேக மக்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுகிறாரு, உங்களை அப்படி பின்மாற விட மாட்டார். என்னைக்கும் நீங்கள் இயேசப்பா பிள்ளை தான். அவரே அதற்காக உங்களை நிலைப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். நம்மளால் சில நேரத்தில் சில காரியத்தை உறுதிமொழி எடுத்து வாழ முடியாது. தேவன் உறுதிப்படுத்திட்டாருன்னா, தேவன் நிலைப்படுத்திட்டாருன்னா யாருமே அசைக்க முடியாதுங்க. அதான் அவர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை நிலைப்படுத்தி, அதாவது உங்களை உறுதிப்படுத்தி வாழ வைக்க போகிறார். ஒரு சின்ன இடத்துல கூட நீங்கள் ஆண்டவரோட தூரமாக போக மாட்டீங்க, அவருக்காக வாழுவீங்க. அதனால் என்ன நடக்க போகுது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். அதாவது யார் ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வாராம். கர்த்தர் உங்களை நிலைப்படுத்தி, உறுதிப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. அவருடைய அற்புதங்களை பார்க்க போறீங்க. எல்லாத்திலும் நிலைப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுக்கு மட்டும் நிலைப்படுத்துறது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் எல்லாவற்றிலும் உறுதிப்படுத்துவார். சொந்து போகாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பெரியவர். ஆமாண்டவரே, உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு நிலைப்படுத்துகிறோம். சிலவில் யாராவது ஒரு குழப்பமான நிலையில் கர்த்தருக்காக வாழ முடியுமா, தேவனை விட்டு பின்வாங்கி விடுவேனோ என்று இருப்பாங்கன்னா, இப்போ அவர்களை உமக்குள்ள நிலைப்படுத்துங்க. கடைசி மட்டும் இந்த பூமியில் அவங்கள உறுதியாய் உமக்கு நிற்க கிருபை பாராட்டுங்க. இன்னும் எந்த காரியத்தில் உடைய பிள்ளைகள் குழப்பமாக இருந்தாலும் அந்த குழப்பங்களை விலக்கி நிலைப்படுத்திடுங்க. நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாய் வியாதினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் இப்போ தொட்டுருங்க, சுகமாக்குங்க. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. தேவைகளோடு இருக்கிறவங்களுக்கு தேவைகளை சந்திங்க. அன்றொரு பிரச்சனை நடுவில் வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய எதிர்காலம் தேவனுடைய திட்டத்தின்படி கட்டமைக்கப்படட்டும். சோர்வெல்லாம் விலகட்டும். சபைகளில் உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும். ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.